இந்த சேனலில் வரும் அனைத்து வீடியோக்களும் கேரளா மாநிலத்துக்கு மட்டுமே பொருந்தும். இது கேரளா லாட்டரி கணிப்பு மட்டுமே. இங்கு சூதாட்டம் எதுவும் நடைபெறவில்லை. பொழுதுபோக்கிற்காக மட்டுமே இந்த வீடியோ பதிவிடப்படுகிறது. All the videos on these channels are for Kerala state only. This is Kerala lottery prediction only. There is no gambling here. This video is posted for entertainment purpose only. This channel is only guessing, not betting, just entertainment only. Welcome to our channel, friends. எல்லோருக்கும் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். வெல்கம் டு ஏஐ டு கேஎல் கால்குலேஷன். இப்போ என்ன நம்ம கெஸ்ஸிங் பார்க்க போகிறோன்னா, சனிக்கிழமை காரணி அப்படின்ற குழுக்களுக்கு உண்டான கெஸ்ஸிங் தான் பார்க்க போகிறோம். அதனுடைய ட்ரா நம்பர் பார்த்திங்கன்னா 633. லாஸ்ட் வீக் ரிசல்ட்டு பார்த்திங்கன்னா 256 541. சரிங்களா? ஸோ 22ஆந்தேதி அடித்த ரிசல்ட்டு பார்த்திங்கன்னா 704 186. ஸோ இதுக்கு நம்ம எந்த மாதிரி கெஸ்ஸிங் கொடுத்தோன்னு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு முன்னாடி நான் உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன். என் சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சரிங்களா? ஸோ இன்றைக்கி கொஞ்சம் ஷேர் பண்ணியிருப்பீங்க பழகுது. ஸோ நிறைய பேர் பார்த்துருந்தாங்க. ஸோ நம்ம வந்து வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம கொடுத்ததோட நம்ம மிஷின் நம்பர் கொடுத்ததில் வந்து ஒரு நல்ல ஒரு வின்னிங் வந்திருந்தது. சரிங்களா? ஏபியும் பாஸ் பண்ணியிருந்தோம். நம்ம மிஷின் நம்பர் வந்ததுக்கப்புறம் பிசி பாஸ் பண்ணியிருந்தோம், ஏபி பாஸ் பண்ணியிருந்தோம். ஸோ ஒரு நல்ல ஒரு நீங்கள் ஜஸ்ட் மிஸ்ஸில் தான் நம்ம ஒரு 3D விட்டுருந்தோம் இன்றைக்கி. ஸோ போர்டு வச்சு வின் பண்ண எல்லாத்துக்கும் வாழ்த்துக்கள் ஃப்ரெண்ட்ஸ். அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி நீங்கள் எல்லாருமே கொஞ்சம் ஷேர் பண்ணியிருப்பீங்க பழகுது. ஸோ அதுக்கு நான் ஒரு நன்றி தெரிவிச்சுக்கிறேன். எனக்கு வந்து டெய்லி வந்து என் சேனலுக்கு வந்து சப்போர்ட்டாக இதே பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக இன்னும் ஒரு நாள் 2 நாள் இந்த நம்ம சண்டே முடியறதுக்குள்ளே நாளைக்கு அல்லது நாளான்னைக்குள்ள நான் ஒரு 3D வந்து உங்களுக்கு உட்கார்ற மாதிரி நான் எடுத்து கொடுக்குறேன். நல்லா எஃபர்ட் போட்டு தான் இப்போ எடுத்திருக்கோம். ஸோ நல்லா கெஸ்ஸிங் வந்திருக்கு. ஸோ கண்டிப்பாக நாளைக்கு ஒரு நாள் டெய்லி ஒரு வின்னிங் வந்துட்டுருக்கு 2 போர்டு. நாளைக்கு வந்து நம்ம எப்படி ஒரு எல்லா போர்ட்லேயும் போர்டில் சிங்கிள் போர்டில் ஆல் போர்டு ஏபிபிசிஎஸ்சி எல்லாத்துலேயுமே வர மாதிரி நம்ம ஒரு நல்ல ஒரு கெஸ்ஸிங் எடுத்து கண்டிப்பாக ஒரு 3D பாஸ் பண்ணுற மாதிரி நான் எடுத்து கொடுக்குறேன். சரிங்களா? அதுக்கு நீங்கள் பண்ண வேண்டியது என்னுடைய சேனல் வந்து உங்களுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் வந்து ஷேர் பண்ணி விடுங்க. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணவங்க வந்து வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், எங்கேயும் ஸ்கிப் பண்ணாதீங்க. அப்போ தான் நம்ம சொல்கிற ஒரு விஷயம் தெரியும். சரிங்களா? ஸோ இதுக்கு எந்த மாதிரி கெஸ்ஸிங் கொடுத்தேன்னு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பார்த்தீங்கன்னா நேற்று நான் 8ஆம் நம்பர் சொல்லியிருந்தேன். அதாவது 8ஆம் நம்பர் வந்து 87 அப்படின்ற ஒரு நம்பர் வந்து எனக்கு வந்து இங்கேயும் ரிப்பீட் வருது, இங்கேயும் ரிப்பீட் வருதுங்கன்னு சொல்லியிருந்தேன். ஸோ அதேமாதிரி நமக்கு 8ஆம் நம்பர் பாஸ் பண்ணி கொடுத்துருக்கு. சரிங்களா? ஸோ 8ஆம் நம்பர் பி போர்டில் 8ஆம் நம்பர் பாஸ் பண்ணியிருக்கோம் நம்ம சிங்கிள் போர்டில். ஆனால் நம்ம சி போர்டில் எதிர்பார்த்தது போகாமல் வெவ்வேறு நம்பர். ஸோ அவங்க வந்து 6ஆம் நம்பர் கொண்டு வந்துட்டாங்க. நம்ம 4ஆம் நம்பர் தான் எதிர்பார்த்தோம். ஸோ 6ஆம் நம்பர் கொண்டு வந்துட்டாங்க. ஸோ இதை நம்ம அடுத்த நாளுக்கு இன்றைக்கி பார்க்கலாம் வரும். அதேமாரி நம்ம 86க்கு 81ன்னு கொடுத்துருந்தோம். பவரில் போயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இங்கே 6 வச்சுருந்தோம். பட் ஆனால் வந்து அதுவும் பார்த்திங்கன்னா 6 1 வச்சுருந்தோம். பார்த்திங்கன்னா தெரியும் நமக்கு பிசியில். ஸோ அந்த நம்பர் 1ஆம் நம்பர் 6ஆம் நம்பர் 8ஆம் நம்பரும் டபுள்ஸ் வர மாதிரி இருந்தது. பட் அதை வந்து அவங்க வந்து தனித்தனியாக பிரித்து அடிச்சிட்டாங்க. இதை பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும். நம்ம 1 கொடுத்துருப்போம், 6 கொடுத்துருப்போம். ஸோ 1 6 வந்து பவரில் அப்படியே அடிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம வந்து ஃபஸ்ட் ஆப்ஷன் எடுத்தது வந்து 1 3 3 1. இதை வந்து அவங்க வந்து 1 8 அப்படின்னு பவரில் போயிடுச்சு. சரிங்களா? பவரில் தான் மிஸ் ஆகிருக்கு. இங்கே நம்ம வீடியோவில் கொடுத்தது எல்லாமே வந்து நமக்கு பவரில் மிஸ் ஆகிருக்கு. சரிங்களா? நம்ம மிஷின் நம்பர் வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம 086 எடுத்து கொடுத்துருந்தோம். சரிங்களா? 086ன்னு ஒரு நம்பர் எடுத்துக்கணும். அதேமாதிரி 188ன்னு ஒரு நம்பர் எடுத்து கொடுத்துருந்தோம். ஆக்சுவலி இதில் வந்து பிசி பாஸ் பண்ணியிருக்கோம், இதில் ஏபி பாஸ் ஆகிருக்கு. சரிங்களா? ஏபி பாஸ் பண்ணியிருக்கோம். அது மட்டும் இல்லாமல் நம்ம இங்கே சிங்கிள் போர்டில் நம்ம பி போர்டு நம்ம பாஸ் பண்ணியிருக்கோம். ஏன்னா சொல்லியிருந்தோம். நம்ம அதை சொல்லணும்னு அந்த விஷயத்தை நம்ம சொல்ல மாட்டோம். நான் தெளிவாகவே சொல்லியிருந்தேன். 2 போர்ட்லேயும் வந்து 8ஆம் நம்பர் வருதுங்க, அதனால் கண்டிப்பாக வந்து வைங்கன்ற மாதிரி சொல்லியிருந்தேன். ஸோ வந்து நான் வெற்றி பெற்ற எல்லாத்துக்கும் வாழ்த்துக்கள் ஃப்ரெண்ட்ஸ். திரும்ப சொல்லிக்கிற ஒரு நல்ல விஷயம் என்னென்னா, ஸோ நம்ம ரெகுலராக வின்னிங் கொடுக்குறோம். ஸோ அதை எல்லோரும் நீங்கள் பயன்படுத்திக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னா நீங்கள் ஷேர் பண்ணி விடுங்க. அவங்களும் இதாக இருக்கட்டும். நான் சொன்ன மாதிரி ஒரு 2 நாளில் உங்களுக்கு ஒரு 3D வந்து கண்டிப்பாக ஷுவராக அடிச்சு தூக்குற மாதிரி நான் உங்களுக்கு கெஸ்டிங் எடுத்து கொடுக்குறேன். நான் கண்டிப்பாக நாளைக்கு அல்லது நாளான்னைக்கு ஷுவராக வந்து உங்களுக்கு ஒரு 3D வந்து பாஸ் ஆகும். சரிங்களா? அது கேரண்டி தரேன் நான். ஸோ இப்போ பார்த்திங்க அப்படின்னா நம்ம சிங்கிள் போர்ட் பார்த்தலாம் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த நாளுக்கு அதாவது நாளைக்கு சனிக்கிழமை காரணியாவுக்கு. ஸோ ஏ போர்டில் பார்த்திங்கன்னா 1 9 5 6 0 அந்த மாதிரி வந்திருக்கு. பி போர்டில் பார்த்திங்கன்னா 5 6 2 3 8ன்னு வந்திருக்கு. சி போர்டில் பார்த்திங்கன்னா 4 3 9 1 2ன்னு வந்திருக்கு. ஸோ இந்த மாதிரி தான் வந்து நமக்கு வந்து சார்ட்டில் ஃபார்முலா எல்லாத்துலேயும் மேட்ச் ஆகுது. ஸோ இதை நான் உங்களுக்கு ஃபைனல் பண்ணி கொடுக்குறேன். சரிங்களா? இன்றைக்கி வந்து ஃபைனலில் வந்து நான் 2 நம்பர் அது மாதிரி தான் கொடுக்கலான்ட்டு இருக்கேன் இனிமேல் போக. ஸோ நிறையா நம்பர் வேண்டாம், கொஞ்சம் நம்பர் குறைக்கலான்ற மாதிரி பார்க்குறேன். ஸோ அதனால தான் பாருங்கள் ஆல் போர்ட்லையும் குறைச்சிருப்பேன். ஆல்ரெடி நமக்கு 6 அடித்து நேற்றே ஒரு நாளுக்கு முன்னாடி வந்து 0 அடிச்சிருந்தாங்க. அதனால தான் அதுக்கு பக்கத்தில் இருக்கிற நம்பர் அடிச்சிருந்தாங்க.
பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஃப்ரெண்ட்ஸ். சரிங்களா, நான் அன்றைக்கி சொல்லியிருந்தேன் மிஷின் நம்பரில் வந்து 0 அடிச்சிட்டாங்க, நம்ம பெண்டிங் நம்பர் 8 தான் வரும் அப்படின்னு அடித்து சொல்லியிருந்தோம். ஸோ அப்படின்ற பட்சத்தில் நமக்கு அந்த 8ஆம் நம்பர் அப்படியே இருந்து மாதம் வெயிட் பண்ணி கொடுத்துச்சு. ஸோ அதே பேட்டர்னில் தான் இன்றைக்கும் வந்திருக்கு. சரிங்களா, அதே பேட்டர்ன் தான் நான் இங்கே கொண்டு வந்திருக்கேன். ஏன் கொண்டு வந்திருக்கேன்னு, நாளைக்கு மிஷின் நம்பரில் 0 இறங்குனா இந்த 4ஆம் நம்பருக்கான வாய்ப்பு 100%, 1000% இருக்குது. சரிங்களா, அதுவும் ஒரு பெண்டிங் நம்பர் தான். நமக்கும் 6 அடிச்சு இன்னும் 4 அடிக்காமல் இருக்குது. ஸோ அந்த வரிசையில் கண்டிப்பாக வந்து நாளைக்கு 4 எதிர்பார்க்கலாம். நான் ஃபஸ்ட் ஆப்ஷனாகவும் அதான் போகிறேன். இருந்தாலும் சொல்லிடுறேன் உங்களுக்கு. ஸ்பெஷல் சீபோர்ட் பார்த்தீங்கன்னா 0, 4, 2, 3, 7 சப்போர்ட்டுக்கு போகிறேன். சரிங்களா, 7ன்றது ரிப்பீட் வருது, அதுக்காக வந்து நான் சப்போர்ட்டுக்கு போயிருக்கேன். 7, 9 வந்து எல்லா போர்ட்லேயுமே ரிப்பீட் வந்துச்சு. ஸோ அதனால் வந்து நான் சீபோர்டுக்கு மட்டும் அதை கொண்டு போயிருக்கேன். சரிங்களா, ஸோ உங்களுக்கு வந்து இந்த நம்பர் வந்து இங்கே சொல்லிவிட்டு அங்கே சொல்கிறப்ப கொஞ்சம் இதாக இருக்குது. ஸோ அதனால் நம்பர் வந்து நான் அப்புறமா ஃபைனல் பண்ணிக்கிறேன். ஸோ அதுக்கு முன்னாடி வந்து நம்ம வந்து பிசி நம்பர்ஸ் பார்த்துலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ஏற்கனவே நான் 4ஆம் நம்பர் பற்றி தான் இப்போ பேசியிருந்தோம். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 54, 96, 6ஆம் நம்பர் ரிப்பீட்டும் வருது, 96, 60, 0 வருது. ஸோ 11 திரும்பவும் போகிறோம், 1, 1. அதேமாதிரி 29, 58, 64, 57, 05, 74 போகிறேன், 74, 47 அந்த பேட்டர்னும் வருது. ஸோ இருந்தாலும் நான் வந்து ஒருத்தர் பிசி கேட்டார், நான் பிசி மட்டும்தான் ப்ளே பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி கேட்டார். ஸோ அவருக்காக தான் இவ்வளோ நம்பர் எடுத்து கொடுத்துருக்கு. இது எல்லாமே நம்ம ஃபார்முலா 3Dயில் ரெண்டுலேயும் கலந்து மிக்ஸ் பண்ணி எடுத்து கொடுத்துருக்கேன். சரிங்களா, ஸோ இப்போ நம்ம பார்த்தீங்க அப்படின்னா நாளைக்கு நான் ஒரு ஆல் போர்டு ஆப்ஷன் என்ன கொடுத்துருக்கேன்னா 5, 9 கொடுத்துருக்கேன். கண்டிப்பாக இந்த 2 நம்பருமே இருக்கும். இந்த 2 நம்பருமே இன்றைக்கி எப்படி நான் இன்றைக்கி சொன்ன மாதிரி 1, 8, 6 வந்து டபுள்ஸ் வந்துச்சு, நம்ம பிரித்து கொடுத்தோன்னு சொல்லியிருந்தோமோ அதே மாதிரி 5ஆம் நம்பர் 9ஆம் நம்பரும் டபுள்ஸ் வந்துச்சு. ஸோ அதனால் வந்து நான் எடுத்து கொடுத்துருக்கேன். எல்லா போர்ட்லேயும் உங்களுக்கு அப்படி தான் இருக்கும், பார்த்தீங்கன்னாவே தெரியும். இங்கே பார்த்தீங்கன்னா 5, 9 இருக்கும், இங்கேயும் பார்த்தீங்கன்னா 5, 9 இந்த மாதிரி தான் இருக்கும். எல்லா போர்ட்லேயும் மிக்ஸ் ஆகி வந்திருக்கும். ஸோ கண்டிப்பாக வந்து 5, 9 வரதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்குது. சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இப்போ வந்து நம்ம பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நான் போர்டு வந்து ஃபைனல் பண்ணி கொடுக்குறேன் நான். சரிங்களா, இல்லை ஆல் போர்ட் பார்த்து இல்லை ஃபைனல் பண்ணிடலாம் விடுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்பயே ஃபைனல் பண்ணிடுறேன். ஏ போர்டில் நாளைக்கு கன்ஃபார்மாக அப்படின்னு சொன்னோன்னா கண்டிப்பாக அந்த நம்பர் வரும்னு அர்த்தம். ஒரு 0. சரிங்களா, 0, 5, 9 3 நம்பரை தான் கொடுத்துருக்கேன். அதில் வந்து நான் வந்து போகணும் அப்படின்னு நினச்சேன்னா கண்டிப்பாக வந்து 1ஆம் நம்பர் அப்படியே ரிப்பீட் வருது. பட் 1ஆம் நம்பர் நம்ம போக வேண்டாம். ஸோ 0, 5 போகலாம், இல்லைன்னா ஏதாவது ஒரு நம்பர் அதில் எடுத்துக்கிட்டு மாற்றிக்கலாம். சரி, நான் உங்களுக்கு ஃபைனல் பண்ணுற அடுத்தது பி போர்டில் ஷியூராக வந்து 5. சரிங்களா, கண்டிப்பாக வந்து ஒரு 5, ஒரு 6, ஒரு 2. சரிங்களா, 3 நம்பர் தான் கொடுத்துருக்கேன். ஸோ நம்ம 4 எழுதி இது பண்ணுவோம். இப்போ நம்ம 3 நம்பர் தான் நம்ம கொடுத்துருக்கோம். சரி, எப்பயும் அந்த மாதிரி நம்ம 4 நம்பர் எழுதுவோம். ஸோ இதனால் கொஞ்சம் நம்பர் குறைக்கணும்னு நீங்கள் கேட்டதுனால நம்பர் குறைச்சிருக்கேன். ஸோ சி போர்டில் நம்ம என்ன வருதோ அதான் கொடுத்தாகணும். நாளைக்கு 4ஆம் நம்பருக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகம், 6க்கு 4 அதிகம். ஸோ அதேமாதிரி 3ஆம் நம்பர் அதை விட்டிங்கன்னா அடுத்தது 9ஆம் நம்பர். அதே மாதிரி இங்கே 541 வந்ததுலேயும் 1ஆம் நம்பர் இருக்குது. சரிங்களா, 541லேயும் ஒரு 1ஆம் நம்பர் இருக்குது, இங்கேயும் 6ஆம் நம்பர் இருக்குது. ஸோ அந்த பவர்னால் கண்டிப்பாக வந்து மீண்டும் ஒரு 1ஆம் நம்பர் இறங்குற மாதிரி தான் தெரியுது. சரிங்களா, 1ஆம் நம்பர் ரிப்பீட் வருது. ஸோ நான் சி போர்டில் மட்டும் அங்கே என்ன கணக்கில் வந்துச்சோ அதை அப்படியே எடுத்து கொடுத்துட்டேன். உங்களுக்கு நான் ஃபைனல் பண்ணுறப்ப அதை நான் மாற்றிக்கிறேன். சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ், ஸோ ஏதோ கொஞ்சம் வீடியோ கொஞ்சம் இதாகுது, எனக்கும் தெரியல, சரி கிளாரிட்டி இல்லாத மாதிரி தெரியுது. ஓகே, இப்போ ஓரளவுக்கு ஓகே பழகுது. சரிங்களா, இப்போ சீபோர்ட் பார்த்துடலாம். சீபோர்ட் வந்து நம்ம கொடுத்ததுலேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஸோ 0, 4, 3, 2ன்னு கொடுத்துருந்தோம். ஸோ 0 வந்து நாளைக்கு மிஷின் நம்பரில் ஆல்ரெடி அடிச்சிட்டாங்க. ஸோ அதனால் வந்து அதை பற்றி சொல்லாமல் அதை ஏ போர்டு கொண்டு போகிறோம். ஸோ 4, 3, 2 ஆல்ரெடி இங்கே இருக்குது. சரிங்களா, ஸோ அந்த நம்பர் அப்படியே தான் நம்ம எழுத போகிறோம். ஸோ ஃபஸ்ட் ஆப்ஷனாக நாளைக்கு 4 சி போர்டில் 4. சரிங்களா, சி போர்டில் 4, 3. சரிங்களா, 4, 3, 9, 2. கடைசி ஆப்ஷனாக தான் இந்த 1 போகிறேன், 1 அல்லது 6. சரிங்களா, 6 ரிப்பீட் வந்துச்சு, ஒரு நம்பர் கொடுத்துருக்கேன் நான் 96ன்னு உங்களுக்கு. ஸோ அதுக்காக சொல்கிறேன். அதேமாதிரி 006ன்னு கொடுத்துருக்கேன். ஸோ இது வந்து 1 அல்லது 6ன்னு எடுத்துக்கோங்க. ஸோ ரிப்பீட் தான், 2 நம்பர் ரிப்பீட் தான், அந்த ரிப்பீட் நம்பர் தான் அது. சரிங்களா, அது கணக்கில் நிறைய இடத்துல மேட்ச் ஆகுது. 6ஆம் நம்பர் ரிப்பீட்டு, 1ஆம் நம்பர் ரிப்பீட்டு. ஸோ அதுக்காக வந்து அதை நான் கடைசியாக கொடுத்துருக்கேன். ஸோ அந்த ஆப்ஷனை பார்த்துக்கோங்க. நம்ம 4 நம்பர் தான் மார்க் பண்ண போகிறோம். சரிங்களா, ஸோ இப்போ ஏ போர்டில் நாளைக்கு அதாவது எப்படி சொன்னால் கண்டிப்பாக வந்து நாளைக்கு 0 வந்து ரொம்ப அதிக இடத்துல வருதுங்க. சரிங்களா,
ஏ போர்டில் 0 வந்து ரொம்ப அதிக இடத்துல மேட்ச் ஆகுது. அடுத்த ஆப்ஷனாக நான் 5ஆம் நம்பரே போயிடுறேங்க. சரிங்களா? ஸோ 9 நீங்கள் பார்த்துக்கோங்க. நான் கொடுத்த 3 நம்பரை நான் 2 நம்பர் தான் மார்க் பண்ணியிருக்கேன். அதில் 0 தான் ஷுவராக சொல்லியிருக்கேன் நான். அதேமாதிரி பி போர்டில் எனக்கு ஷுவராக வந்து கண்டிப்பாக வந்து ஒரு 5ஆம் நம்பர். ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா ஆல் போர்டில் உங்களுக்கு 5ஆம் நம்பர் நல்ல ஒரு பிரகாசமாகவே வந்திருக்கு. சரிங்களா? ஸோ நான் ஏபியில் அதை கொண்டு போகிறேன் நான். கண்டிப்பாக நாளைக்கு 5ஆம் நம்பர் இல்லாமல் கேமே இல்லைன்ற மாதிரி தான் இருக்குது. ஸோ அதேமாதிரி பி போர்டில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு 5ஆம் நம்பர் கொடுத்துருக்கேன். சரிங்களா? 5 ஸோ 8க்கு ஒரு 6 2மே வருது. சரிங்களா? 6 2 வருது. நம்ம வந்து 6ஆம் நம்பருக்கு போகலாம். சரிங்களா? ஏன்னா 8க்கு மேலே 2 அடிச்சிட்டாங்க. ஸோ அதனால் வந்து 6ஆம் நம்பர் போகலாம். ஸோ சி போர்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் சி போர்டு நான் மார்க் பண்ணி கொடுக்குறேன் நான். ஸோ சி போர்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாளைக்கு இன்றைக்கி எதிர்பார்த்த அதே 4ஆம் நம்பர் நாளைக்கு அந்த பெண்டிங் நம்பர் வருது. எப்படி வரும்னா மிஷின் நம்பரில் 0 அடித்தா இந்த நம்பர் தெளிவாக புரிஞ்சுங்க. கண்ணை மூடிட்டு போட்டுடலாம் நீங்கள். ஸோ இந்த டிப்ஸு தான் வந்து நான் வீடியோ உங்களை பொறுமையாக கேட்க சொல்கிறேன். மிஷின் நம்பரில் 0 6ன்னு அடித்து 0 அடித்தாங்கன்னா இந்த நம்பர் ஒருவேளை 6ன்னு அடித்து 4 அடிச்சிட்டாங்கன்னா திரும்பவும் இந்த 6 பேட்டர்ன் 1 பேட்டர்னுக்கு வந்துடணும் நீங்கள். ஸோ அதை இந்த இடத்துல சொல்லிடுறேன். பட் நம்ம அதை பார்த்துக்கலாம். சரிங்களா? ஸோ அடுத்த ஆப்ஷனாக நான் போடக்கூடிய நம்பர் வந்து உங்களுக்கு வந்து ஒரு 3ஆம் நம்பர். சரிங்களா? அடுத்தது வந்து ஒரு 9ஆம் நம்பர். சரிங்களா? 3 நம்பர் மார்க் பண்ணியிருக்கேன். ஸோ கடைசி ஆப்ஷனாக பார்த்தீங்கன்னா எனக்கு 2ஆம் நம்பர் நிறைய இடத்துல வருது. 2 3 நிறைய இடத்துல வந்துச்சு. ஸோ நான் 2ஆம் நம்பருக்கே போகிறேன். சரிங்களா? இந்த ஆப்ஷனை உங்களுக்கு நான் மார்க் பண்ணிடுறேன். ஃபஸ்ட் ஆப்ஷனாக இருக்கிறது வந்து எனக்கு 4ஆம் நம்பர். 2வது ஆப்ஷனாக இருக்கிறது வந்து 3ஆம் நம்பர். ஸோ 3வது ஆப்ஷனாக இருக்கிறது 9. இது 4 வரிசையாகவே எழுதியிருக்கேன். வரிசையாகவே உங்களுக்கு போட்டுட்டேன். சரிங்களா? நீங்கள் வந்து ஒரு 5ஆம் நம்பர் கூட இந்த நம்பரில் மேட்ச் பண்ணிங்கன்னா ஆல் போர்டில் கண்டிப்பாக வந்து ஒரு நல்ல ஒரு வின்னிங் வரும். ஸோ அதை நான் தெளிவாகவே சொல்லிடுறேன் நான். சரிங்களா? ஸோ இங்கே இருக்கக்கூடிய நம்பரில் 5 1 5 6 இருக்குது. நீங்கள் 5 1 விட்டுட்டு கூட 5 6க்கு போகலாம். சரிங்களா? ஏன்னா 5ஆம் நம்பர் தான் எல்லா இடத்துலையும் நம்ம மேட்ச் பண்ணியிருக்கோம். ஸோ 5ஆம் நம்பர் தான் நாளைக்கு ஹீரோன்னு சொல்லிட்டோம். ஸோ அந்த 5ஆம் நம்பர் கூட 5 4 5 3 5 2 சரிங்களா? 5 9 5 6 இதை மட்டும் நீங்கள் மேட்ச் பண்ணிங்கன்னா ஒரு நல்ல ஒரு வின்னிங் இருக்கும். இது சின்ன டிப்ஸ் மாதிரி தான். ஸோ எப்படி இது பண்ணணுன்றதை நான் இங்கே தெளிவாக சொல்லிட்டேன் நான் உங்களுக்கு. சரிங்களா? ஸோ கன்ஃபார்மாக அப்படி தான் இருக்குது. நம்ம இப்போ வந்து ஏபிபிசி பார்த்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன். என் சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணவங்க வந்து ஃபுல்லாக வீடியோவை பாருங்கள். எந்த இடத்துலையும் ஸ்கிப் பண்ணாதீங்க. நம்ம சொல்கிற விஷயம் தெரியாது. சரிங்களா? இப்போ நீங்கள் இதை மட்டும் எடுத்துக்கிட்டிங்கன்னா நான் இப்போ அந்த சொன்ன ஒரு இன்ட்டு பாயிண்ட் உங்களுக்கு தெரியாது. நாளைக்கு 5ஆம் நம்பர் தான் வரும் அப்படின்னு சொன்ன விஷயமும் அந்த 5ஆம் நம்பர் கூட நீங்கள் சி போர்டை வச்சு மேட்ச் பண்ணுங்கள் அப்படின்னு சொன்ன விஷயத்தையும் தெரியாது உங்களுக்கு. ஸோ அதனால் வீடியோ ஃபுல்லாக கேளுங்க. ஃபுல்லாக கேட்டிங்கன்னா மட்டும்தான் அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒரு நல்ல ஒரு வின்னிங்கை தட்டி தூக்க முடியும் நம்ம. சரிங்களா? நான் வின்னிங் டெய்லியும் கொடுத்துட்ருக்கேன். ஸோ எத்தனை பேர் அதை வாங்குறீங்கன்றது எனக்கு தெரியல. பட் நீங்கள் வாங்கணுன்றதுக்காக தான் இந்த மாதிரியான விஷயங்கள் நான் சொல்கிறேன் நான். ஸோ நீங்கள் எப்படி ப்ளே பண்ணணும் அப்படின்றத நான் சொல்லலை. நான் கொடுத்த கெஸ்ஸிங் எப்படி நீங்கள் வந்து மேட்ச் பண்ணி ப்ளே பண்ணணுன்றதை நான் சொல்கிறேன். ஸோ அதை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. சரிங்களா? நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நாளைக்கு உங்களுக்கு ஒரு 5ஆம் நம்பர் ரொம்ப ஒரு மாசுன்னு சொல்லியிருந்தேன். ஸோ 5 5 கொடுத்துருக்கேன். 5 6 போயிருக்கேன் நான். சரிங்களா? ஸோ அதை தான் வந்து ஒருத்தவங்க 5 1 5 6 சொல்லியிருந்தேன். ஸோ 5 2 5 3 நானும் இங்கேயே போயிட்டேன். பார்த்திங்கன்னா அங்கே சொன்ன பேட்டர்னில் தான் போயிருக்கேன். 5 2 5 3 அதேமாதிரி ஏ போர்டில் 0 சொல்லிட்டோம். ஸோ 0 சொல்லிட்டு பி போர்டில் 6 சொல்லியிருக்கோம். அப்போ 0 6 ஸோ 6க்கு பதிலாக 5க்கு பதிலாக ஒரு வேளை 8ன்னு திருப்பலாம். ஏன்னா 0 5 பேட்டர்ன் விளையாடுவாங்க. ஸோ இப்போ 0 8 இப்போ என்ன நீங்கள் இதை இப்படி திருப்பியும் விளையாடலாம். 80 60ன்னு கூட விளையாடலாம். சரிங்களா? ஸோ அதேமாதிரி 37 31 49 98 சரிங்களா? 98ன்ற பட்சத்தில் 89க்கும் போங்க. ஏன்னா 8ஆம் நம்பர் அடிச்சிருக்காங்க. ஸோ 8ஆம் நம்பர் திரும்பவும் ரிப்பீட் இறங்குனா அது வந்து 1ஆம் நம்பர் கூட இறங்காது. ஸோ 9ஆம் நம்பர் கூட 4ஆம் நம்பர் கூட தான் போகும். சரிங்களா? ஸோ அதையும் சொல்லிடுறேன். அதையும் பார்த்துக்கோங்க. ஸோ சின்ன சின்ன விஷயந்தான். அதை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா போதும். நம்ம சொல்கிறது என்ன நம்பர் அதிகமாக இருக்குன்றதுனால இல்லை. ஒருவேளை நான் 9 8 சொல்கிறேன். நீங்கள் 8 9 8ஆம் நம்பர் தான் திரும்ப முன்னாடி சி போர்டில் இறங்கும் ஏ போர்டில் இறங்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் அதை மாற்றி வச்சுக்கலாம். சரிங்களா? ஏன்னா நான் சொல்லிட்டேன் 0 5 பேட்டர்ன் வந்தாவே 8 வரும்னு சொல்லியிருக்கேன். 0 5 பேட்டர்ன் வந்தாவே அதுக்கு பதிலாக 8 வரும்னு சொல்லியிருக்கேன். நமக்கு 8 இங்கே பி போர்டில் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இருந்தாலும் இங்கேயும் 8 மாற்றி இறக்கிட்டாங்க அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி மாறிக்கணும். சரிங்களா? அதுக்காக தான் அந்த வார்த்தையை சொல்கிறேன் நான். எனக்கு வந்தது பார்த்தீங்கன்னா 8 9 9ன்னு தான் வந்திருக்கு. சரிங்களா? நான் தான் 9 8ன்னு திருப்பி கொடுத்துருக்கேன். ஸோ இப்போ நம்ம 3D நம்பர்ஸ் பார்த்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ். சரிங்களா? ஸோ 3D நம்பர் பார்த்தீங்கன்னா 5 5 3 சரிங்களா? 553 அதான் உங்களுக்கு 552 வைக்கலாம். அந்த மாதிரிலாம் பேட்டர்ன் சொன்னேன் நான். 5 3 5 2 சொல்லியிருந்தேன். ஒரு 5 7ம் போகலாம். சரிங்களா?
ஒருவேளை இதுக்கு வந்து 0 போட்டு அதை நான் கொடுத்துருக்கேன் நான், பட் இருந்தாலும் அதை இங்கே இந்த கீழே சொல்லிடுறேன் நான். அதேமாரி 006 2 5க்கும் அப்படியே பவர் எடுத்து ஒரு 6ஆம் நம்பர் அப்படியே உல்ட்டாவாக இறக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது, அப்படியே ரிப்பீட்டு. ஸோ அப்போ வந்து 006 060 அந்த மாதிரி சரிங்களா, இந்த மாதிரி. ஸோ அதேமாதிரி 899 நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், 99 அப்படின்றத பார்த்துக்கோங்க. ஸோ ஏற்கனவே சொன்ன மாதிரி 55 3 சொல்லியிருந்தோம், 55 2 சொல்லியிருந்தோம். அதேமாரி அந்த 5க்கு பதிலாக ஒரு 0, ஏன்னா ஏபோலில் நமக்கு 0 தான் ஸ்ட்ராங்காக வருது. ஸோ 0 5 4ன்னு கொடுத்துருக்கோம். ஸோ அவங்க வந்து இந்த 4க்கு கட் நம்பர் 7 கூட அவங்க ப்ளே பண்ணலாம். அப்போ வந்து 057 பார்த்துக்கோங்க, அப்படி இல்லைன்னா பிசியில் போட்டுக்கோங்க, நான் கொடுத்துருக்கேன் சரிங்களா. நான் கொடுத்துருக்கேன், பட் இருந்தாலும் இந்த இடத்துல சொல்கிறேன், நம்ம கம்மியாக எடுத்து ப்ளே பண்ணுறவங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். 367 780 சரிங்களா, 780ன்னு போகிறோம். ஸோ 880ன்னு போகிற இடத்துல நம்ம ஒரு 408 விளாட்லாம். ஏன் சொல்கிறேன்னா 7ன்னு வந்தாவே என்னோடய கட் நம்பர் 4க்கு 7 போட்டோம், அப்போ 7க்கு 4 போட்டு நம்ம ப்ளே பண்ணணும் சரிங்களா. ஸோ இதான் வந்து நமக்கு மேட்ச் ஆகிருக்கு ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நாளைக்கு கண்டிப்பாக ஒரு 3D வின் இருக்குது. நான் வந்து உங்களுக்கு மிஷின் நம்பர் வந்ததுக்கப்புறம் இதில் ஏதாவது சேஞ்சஸ் இருந்துச்சுன்னா எடுத்து கொடுக்குறேன். ஸோ கன்ஃபார்ம் நம்பர் பண்ணி கொடுக்குறேன் நான் சரிங்களா. அதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன், என் சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்குலாம் நல்லா ஷேர் பண்ணி விடுங்க, அவங்களுக்கும் அது யூஸ்ஃபுல்லாக இருக்கட்டும் இன்றைக்கி பண்ண மாதிரி. ஸோ இன்றைக்கி பண்ணதுக்கு ரொம்ப நன்றி, எல்லாம் ஷேர் பண்ணி விட்டுருந்தீங்க. ஸோ நான் வந்து ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கிறேன். ஸோ அதே மாதிரி டெய்லியும் கொஞ்சம் பண்ணுங்கள், அவங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கட்டும் சரிங்களா. ஸோ என் சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நாளைக்கெல்லாம் வெற்றி பெற வாழ்த்துக்கள். கண்டிப்பாக ஒரு 3D வின் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ், யாரும் மிஸ் பண்ணிடாதீங்க.